ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மீண்டும் மின்சாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டு சர்வேயர் அப்படின்ற கேட்டகரியில் இந்த ஆட்களை தேர்வு செய்ய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபீல்டு சர்வேயர் வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 23,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாக இந்தியா முழுக்க இந்த வேலைவாய்ப்பு தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு 25/3/2025 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 55% மார்க் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வேலை வாய்ப்பு பார்த்துருந்தோம் பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஸோ அந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா வீடியோக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு வந்து டேட் முடிகிறதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபீல்டு சர்வேயர் ஆன் ஃபிக்ஸ்டு டெனூர் பேசிஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. பவர் கிரிட் பற்றி உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரான்ஸ்மிஷன் யூட்டிலைசஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா ஃபீல்டு சர்வேயர் சேஃப்டி அப்படின்ற கேட்டகரியில் டோட்டலாக ஒரு 28 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. இதில் ஓவராலாக யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 29 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இதற்கான சம்பளம் ஸ்டார்டிங் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபீல்டு சர்வேயர், சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 23,000 அப்படின்றதில் ஸ்டார்ட் பண்ணி 1,05,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இதில் பேசிக் பே ஸ்டார்டிங் வந்து 23,000. இது கூட டிஆர்என்ஸ் அலவன்சஸ், அதே மாதிரி ஹச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ், அப்புறம் பெர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 30% ஆஃப் த பேசிக் பே வந்து பெர்க்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு
50,000க்கு மேலே சேல்ரி இருக்கும். இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல்லே பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மினிமமாக 55% மார்க் இருந்தாலே போதும். இதில் பிடெக், பிஇ, எம்டெக், எம்இ படிச்சிருக்கீங்க அப்படின்னா, வித்தவுட் டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. வித் டிப்ளமோனா எலிஜிபிள் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சம்பளத்துக்கு கூட அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் இந்த அஃபிஷியல் பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இதை எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஆப்டி இருக்கும், ஆப்டிடியூட் அந்த மாதிரி. ஸோ அதில் நீங்கள் 50 மார்க்குக்கு கொஸ்டின் எழுதுவீங்க. அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ஜாப் கிடச்சிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டு, ஆப்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இதற்கான எல்லா டீட்டெயிலும் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலும் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டு சர்வேயர் சேஃப்டிக்கு 300 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எந்த பிளேஸில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து அப்ளை லிங்க்கில் போயிடும். ஸோ நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ எவ்வளோ சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் எவ்வளோ சைஸு, டேட் ஆஃப் பர்த்து அதுக்கான ப்ரூஃப் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைஸுக்குள்ளே உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த அஃபிஷியல் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்ளை பண்ண கடைசி தேதி 25/3/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி மற்றும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கொண்ட வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.